நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காலத்தில் கம்ப்யூட்டர், மொபைல், டிவி எல்லாமே நம் கண்களுக்கு அதிக வேலை கொடுக்கிறது. ஆனால் தினமும் சில நிமிடங்கள் சரியான கண் பயிற்சிகள் செய்தால் கண் சோர்வு குறையும், நரம்புகள் புத்துணர்வு பெறும், பார்வையும் பாதுகாக்கப்படும். இந்த வீடியோவில் நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய கண்களுக்கான 10 எளிய பயிற்சி முறைகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்வது நல்லது. ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ். கண்களை மெதுவாகவும் கவனத்துடனும் அனைத்து திசைகளிலும் திருப்ப வேண்டும். முதலில் கண்களை வலது பக்கம் திருப்பி பின்னர் இடது பக்கம் திருப்புங்கள். இதை 5 முறை செய்யலாம். அதன் பிறகு கண்களை மேலே பார்த்து கீழே பாருங்கள். இதையும் 5 முறை செய்யுங்கள். அடுத்ததாக மேலே வலது பக்கம் இருந்து கீழே இடது பக்கம் நோக்கி கண்களை திருப்புங்கள். இதையும் 5 முறை செய்ய வேண்டும். பின்னர் 5 முறை மேலே இடது பக்கம் இருந்து கீழே வலது பக்கம் நோக்கி திருப்புங்கள். இதற்கு பிறகு 5 முறை கண்களை கடிகார முள் திசையில் மெதுவாக சுழற்றுங்கள். அதன் பின் கடிகார முள் எதிர் திசையில் 5 முறை சுழற்றுங்கள். ஒவ்வொரு இயக்கத்தையும் 2 முதல் 5 வினாடிகள் வரை மெதுவாக செய்யுங்கள். முழு பயிற்சியும் செய்யும் போது மூச்சை சீராக விடவும். இந்த பயிற்சி செய்யும் போது கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வீடியோவில் பார்க்கிறீர். அதே போல் செய்யவும். ஃபோக்கஸ் எக்ஸசைஸ். கண்களை திறந்து வைத்து முதலில் 5 அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை 10 முதல் 15 வினாடிகள் கவனமாக பாருங்கள். பின்னர் பார்வையை மாற்றி 10 அடி தூரத்தில் உள்ள பொருளை 10 முதல் 15 வினாடிகள் பார்க்கவும். முடிந்தவரை கண் சிமிட்டாமல் பார்க்க முயற்சிக்கவும். இந்த பயிற்சியை மொத்தமாக 2 நிமிடம் 4 முறை செய்தால் கண்களின் உட்புற தசைகள் வலுவடைந்து பார்வை தெளிவு மேம்படும். பென்சில் புஷ்அப்ஸ். ஒரு பென்சிலை கையில் பிடித்து முதலில் கண்களை திருப்பி மூக்கின் நுனியை பாருங்கள். மூச்சை 5 வினாடிகள் மெதுவாக உள்ள இழுத்து அடுத்த 5 வினாடிகள் மெதுவாக வெளியே விடுங்கள். பின்னர் பார்வையை மாற்றி பென்சிலை கவனமாக பாருங்கள். மீண்டும் ஒரு முறை 5 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து 5 வினாடிகள் வெளியே விடவும். அதன் பிறகு பார்வையை 6 மீட்டருக்கு மேல் தூரத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது செலுத்துங்கள். இவ்வாறு இந்த பயிற்சியை மொத்தமாக 4 முறை மெதுவாகவும் கவனத்துடனும் செய்யுங்கள். கண் உள் மசாஜ். கண்களை முதலில் கொஞ்சமாக மூடி அதன் பிறகு மெதுவாக இறுக்கமாக மூடுங்கள். கண்களை மூடும் போது மூச்சை 5 வினாடிகள் மெதுவாக உள்ளே இழுக்கவும். 5 வினாடிகள் மூச்சை வெளியே விடுங்கள். இந்த பயிற்சியை அமைதியாகவும் கவனத்துடனும் செய்ய வேண்டும். ஐ பிளிங்கிங் எக்ஸசைஸ். கண்களை வேகமாக மூடி திறக்கும் பயிற்சி. கண்களை மூடும் போது ஒரு வினாடி மூச்சை உள்ளே இழுக்கவும். கண்களை திறக்கும் போது ஒரு வினாடி மூச்சை வெளியே விடுங்கள். ஆரம்பத்தில் இது 6 முறை செய்யுங்க. பழகிய பிறகு 12 முறை வரை செய்யலாம். கண்வெளி மசாஜ். இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மெதுவாக மூடுங்கள். கண்களில் எந்த அழுத்தமும் இல்லாமல் உள்ளங்கைகளை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு கடிகார முள் திசையில் மெதுவாக 5 முறை சுழற்றுங்கள். பின்னர் கடிகார முள் எதிர் திசையில் 5 முறை செய்யவும். ஒவ்வொரு முறையும் சுமார் 10 வினாடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மொத்தமாக 6 முறை செய்யலாம். கண்வெளி சுற்று மசாஜ். கண்களை மெதுவாக மூடி ஆள்காட்டி மற்றும் நடுவிரல்களை பயன்படுத்தி கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மென்மையாக மசாஜ் செய்யுங்கள். முதலில் கடிகார முள் திசையில் 5 முறை சுழற்றவும். அதன் பிறகு கடிகார முள் எதிர் திசையில் 5 முறை செய்யுங்கள். கண்முழு ஓய்வு பயிற்சி. முழு இருட்டான இடம் கிடைத்தால் கண்களை மெதுவாக மூடி 2 நிமிடம் அமைதியாக இருங்கள். இருட்டான இடம் இல்லையெனில் ஐ மாஸ்க் பயன்படுத்தலாம் அல்லது உள்ளங்கைகளால் கண்களை மெதுவாக மூடி எந்த அழுத்தமும் இல்லாமல் ஓய்வு கொடுக்கலாம். கண் தண்ணீர் பயிற்சி. கண்களை மூடி 2 நிமிடம் முழு ஓய்வு எடுத்த பிறகு குளிர்ந்த தண்ணீரை மூடிய கண்களின் வெளிப்புறத்தில் மெதுவாக ஊற்றி அல்லது தெளித்து கழுவுங்கள். இந்த பயிற்சி கண்களின் சோர்வை குறைத்து கண்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்க உதவுகிறது. கண்களுக்கு நல்ல பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சரியான உணவும் அவசியம். தினசரி உணவில் கேரட், ஆரஞ்சு, ஆல்மண்ட், பருப்புகள், மீன், முட்டை ஆகியவற்றை சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் பூண்டு, வெங்காயம் போன்றவை கண் நலத்திற்கு உதவுகின்றன. விட்டமின் ஏ, டி, சி, இ மற்றும் ஜிங்க் நிறைந்த இந்த உணவுகள் கண்ணொளியை பாதுகாக்கவும் பார்வை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மிகவும் உதவியாக இருக்கும். We proudly appreciate our School of Optometry students for their excellent demonstration of eye exercises to our patients. Their clear explanation, confident presentation, and accurate performance reflected strong academic knowledge and sincere commitment to patient education. We sincerely thank them. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.